அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மக்ஃபிரத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குர்ஆனை தஜ்வீதுடன் தான் ஓத வேண்டுமா, அப்படி ஓதவில்லை என்றால் நம் மீது பாவம் உண்டாகிவிடுமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் இருந்து கொண்டே இருக்குது. அல்லாஹ்வே குர்ஆனில் நிறைய உதாரணங்களை வச்சு தஜ்வீதுடன் ஓதுங்கள் அப்படின்றதுக்காண்டி சொல்கிறான். அதில் முதல் உதாரணமாக சூரத்துல் முஸம்மில்ல 4வது ஆயத்தா வருது. வரத்திலில் குர்ஆன தர்தீலா, திருக்குர்ஆனை தெளிவாகவும் நிறுத்தியும் ஓதுவீராக, மன நிம்மதியோடு ஓதுவீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மன நிம்மதி நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, குர்ஆனை நம்ம பொறுமையாக ஓதும் பொழுது தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இரண்டாவது உதாரணமாக 25வது சூறால 32வது ஆயத்தா வருது. வரத்தல்னாஹு தர்தீலா, நாம் திருக்குர்ஆனை ஜிப்ரீல் அலை அவர்கள் மூலமாக தெளிவாக தஜ்வீதுடன் என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பித்தோம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூல்லாக்கு ஓதி காண்பிக்கும் பொழுதே தர்தீலோட தான் ஓதி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி மூன்றாவது உதாரணமாக 17வது சூறால 106வது ஆயத்தா வருது. வகுர்ஆனா ஃபரக்னாஹு லிதக்ரஹு அலன்னாஸி அலா முக்ஸின் வனஸ்ஸல்னாஹு தன்ஸீலா, இன்னும் மக்களுக்கு நீங்கள் சிறிது சிறிதாக தெளிவாக தஜ்வீதுடன் ஓதி காண்பிப்பதற்காகவே இந்த குர்ஆனை நாம் பகுதி பகுதியாக பிரித்தோம், இன்னும் நாம் அதனை படிப்படியாக இறக்கி வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசுல்லாக்கே அல்லாஹ் 30 ஜுஸையும் மொத்தமாக கொடுத்து நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ரசுல்லாக்கு ஒவ்வொரு ஆயத்துக்களாக ஒவ்வொரு சூறாக்களாக தான் அந்தந்த நிலைக்கு ஏற்ப இறங்குச்சு. ஏன்னா ரொம்ப கடினமாக ஆகிடக்கூடாது, நம்ம தஜ்வீதுடன் ஓதணும் அப்படின்றதுக்காண்டி அல்லாஹ் இந்த மாதிரி இறக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் தர்தீல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கப்பட்டுச்சு. அப்போ அலி ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, தர்தீல் அப்படின்னா அத்தர்தீலு ஹுவ தஜ்வீதுல் ஹுரூஃபி வ மஅரிஃபத்துல் உகூஃபி, எழுத்துக்களை தஜ்வீதுடன் வெளிப்படுத்த வேண்டும், இன்னும் குர்ஆனை ஓதும்போது அதனுடைய வக்குஃபு நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வக்குஃபு அப்படின்னா நம்ம குர்ஆனில் பார்ப்போம், நிறைய இடத்துல குட்டி குட்டியாக மீம் ஜீம் லாம் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஆயத்து வர இடத்துல கண்டிப்பாக அதை நிப்பாட்டுவோம். இந்த மாதிரி எல்லாம் எங்கெங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு ஐ யக்ரஅல் குர்ஆன கமா உன்சில, குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அவ்வாறு ஓதுவதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டுச்சு அப்படின்னா அரபி மொழியில் இறக்கப்பட்டிருக்கு. அரபி மொழியில் நம்ம ஓதணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தஜ்வீத் தெரியணும். அதே மாதிரி ரசூல்லா இன்னொன்று ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, யக்ரஅல் குர்ஆன பில் ஹூனில் அரபி வஸ்வாதிஹா, திருக்குர்ஆனை அரபியர்கள் ஓதுவது போன்று ஓதுங்கள், அரபியர்கள் எப்படி குர்ஆனில் உள்ள எழுத்துக்களை உச்சரித்து ஓதுகிறார்களோ அவ்வாறே ஓதுங்கள் அப்படின்ட்டு சொல்கிற ஹதீஸ் பைஹக்கியில் வருது. அரபியர்கள் எப்படி ஓதுவாங்க அப்படின்னா மஹ்ரஜை வெளிப்படுத்தி ஓதுவாங்க. அவங்களுடைய அந்த சொல்லக்கூடிய வார்த்தையில் தஜ்வீத் இருக்கும். அதனால தான் ரசூல்லா நம்ம அவங்கள போன்று ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குர்ஆனை எப்படி ஓதணும் அப்படின்றதுக்கு ஒரு இது சொல்கிறாங்க. ஹசீனுல் குர்ஆன் அஸ்வாத்தக்கும் ஃபைன்ன சவுத்தல் ஹசன யசீதுல் குர்ஆன ஹுஸ்னன், குர்ஆனை அழகிய தொனியில் ஓதுங்கள், அழகிய குரலில் ஓதுவதால் அது குர்ஆனை அழகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இமாம் ஜஜரி ரஹ்மத்துல்லா அவங்க கூறுறாங்க, வல் அஹது பித் தஜ்வீதி லாசிமோன், தஜ்வீதை கற்றுக்கொள்வது ஒவ்வொருவரின் மீதும் கட்டாயமாகும். மல்லம் யுஜவ்வீதுல் குர்ஆன ஆசிமோன், யார் குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதவில்லையோ அவர் பாவியாவார். லி அன்னஹு பிஹில் இலாஹு அன்சலன், ஏனென்றால் தஜ்வீதுடன் தான் குர்ஆன் அருளப்பட்டது. வ ஹாகதா மின்ஹு இலைனா வசலன், தஜ்வீதுடன் தான் குர்ஆன் நம்மிடம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் ஓதுவதற்கு உதாரணமாக இந்த இமாம் சொல்கிறாங்க. இதிலிருந்தே நம்மளுக்கு தெரியுது, தஜ்வீதுடன் குர்ஆனை ஓதவில்லை என்றால் நம்ம பாவி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, ருப்ப தஅல இல் குர்ஆனி வல் குர்ஆனு யல்உனஹு, குர்ஆனை ஓதக்கூடிய அதிகமான மனிதர்கள் இந்த நிலையில தான் ஓதுறாங்க. அந்த நிலையில் ஓதுறதுனால குர்ஆன் அவர்களை சபிக்குது அப்படின்றத யஹ்யா உலாமுதீன்ல அறிவிக்கிறாங்க. குர்ஆன் சபிக்கிறதுக்கு 3 காரணங்கள் இருக்குது. எழுத்துக்களை தப்பாக ஓதுபவர்கள், குர்ஆன் சட்டத்திட்டங்களின்படி அமல் செய்யாதவர்கள், குர்ஆன் ஆயத்துக்களை தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள்.
இந்த மாதிரிலாம் ஓதுறவங்க வந்து குர்ஆன் அவங்கள சபிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி குர்ஆன் ஓதுறதுலேயும் வந்து 2 விதமான தவறுகள் இருக்குது. ஒன்று லஹ்னி ஜலி, லஹ்னி ஹஃபி. லஹ்னி ஜலியில் ஓதுறது பெரிய தவறும் ஹராமும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஓதுறது அப்படின்னா எழுத்துக்களை மாற்றி ஓதுவது, அதாவது சீன் அப்படின்ற இடத்துல சுவாது வச்சு ஓதுறது, அல்லது ஹரக்கத்துக்களை மாற்றுறது, அதாவது அல்ஹம்து அப்படின்ற இடத்துல அல்ஹம்த அப்படின்னு சொல்கிறது, அல்லது எழுத்துக்களை வந்து அதிகப்படுத்தியோ குறைவுபடுத்தியோ ஓதுவது. இன்னா அப்படின்னு இருந்துச்சுன்னா இன்னன்னு ஓதுறது, இன்னன்னு இருந்துச்சுன்னா இன்னான்னு ஓதுறது. இந்த மாதிரிலாம் ஓதக்கூடாது. அப்படி ஓதுறதுனால நம்மளுடைய தொழுகை வந்து ஃபசாத் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது முறிஞ்சே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. லஹ்னி ஹஃபி அதில் ஓதுறது அப்படின்றது சிறிய தவறு தான், ஆனால் ரொம்ப அசால்ட்டுத்தனமாக ஓதுறது. அதாவது மத்து வந்தால் 3 அலிஃப் நீட்டணும் 5 அலிஃப் நீட்டணும் தெரிஞ்சு கூட அந்த இடத்துல நீட்டாமல் ஓதுறது, கொல்கலாவோட இடத்துல அசைக்கணும் தெரிஞ்சு கூட அசைக்காமல் ஓதுறது. இந்த மாதிரிலாம் ஓதுறதுனால என்ன ஆயிரும்னா நம்ம ஓதுறதே மக்ரூ ஆயிரும், வெறுக்கத்தக்க செயலாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் குர்ஆனை வந்து தஜ்வீதுடன் அழகாக ஓதி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ரசூலுடைய பொருத்தத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மக்ஃபிரத்துஹு.